ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஹேர் பேக் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முடி வந்து மேலேருந்து கீழே வரையும் ஒரே லெவலில் ஈவனாக வளர்ந்துருக்குங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் இருக்கும். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக எனக்கு டர்ன் பண்ணி, இப்போ என்னுடைய முடி நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றிருக்குங்க. அதற்கு காரணம் நான் ஒவ்வொரு வாரம் யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய சீக்ரெட்டான ஹேர் பேக் தாங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு முடியும் நல்லா வலுவாக்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல், ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே உங்களுடைய முடி அவ்வளோ பவுன்ஸியாக தெரியுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீக்கோட என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீக் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீனில் வெறும் ரெண்டு கிச்சன் இன்க்ரீடியன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஹேர் பேக் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் இருக்குங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஹேரை எப்பவுமே மாய்ஸ்சராக வச்சுருக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இதுல அடிஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஹேர் வந்து ரொம்ப தின்னா இருக்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்றதுனால உங்களுடைய ஹேர் திக்னஸ் வந்து ரொம்ப திக்னஸா மாத்தி கொடுக்கும். அதே போல உங்களுடைய முடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ்ல ரொம்ப பவுன்ஸியா தெரியுங்க. ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் வீடியோக்குள்ள போய் ஷோ பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற சாதம் தாங்க எடுத்திருக்கிறேன். இந்த சாதத்தில் அதிக லெவலான ஸ்டார்ச், அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஒவ்வொரு முடியும் நல்லா வலுவாக்கி கொடுக்குங்க. அதோடு சேர்த்து இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து நம்மளுடைய ட்ரை ஹேரும், ஃப்ரிஸி ஹேரும் கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணி நம்மளுடைய முடியை எப்போவுமே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றி கொடுக்குங்க. ஸோ அதனால் இதை எடுத்திருக்கேன். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு துண்டு அளவுக்கு அலோவேரா தாங்க எடுத்திருக்கிறேன். அலோவேராவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒரு லிக்விட் வந்து வரும். ஸோ அதனால் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம். இதில் அதிக லெவலான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் அண்ட் ரீக்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேரை கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய முடி வந்து ஒவ்வொரு முடியும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றி கொடுக்குங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் வந்து சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய ஹேர் பேக்கை எப்பவுமே வந்து ஃபில்டர் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நல்ல முடியை வந்து நல்லா வாரி சிக்கு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம தலையில வந்து கண்டிப்பா ஆயில் வந்து இருக்கணுங்க. நான் யூஸ் பண்றது வந்து என்னுடைய சீக்ரெட்டான 20+ இன்கிரீடியன்ஸ் ஹேர் ஆயில் தாங்க. என்னுடைய ஓன் ப்ரிப்பரேஷன்ல தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த 20 மூலிகையும் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் அண்ட் ரீக்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட ஸ்டாக் எப்பவுமே அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு கொரியரும் பாத்தீங்கன்னா வித்தின் 3 டேஸ்ல உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹேர் பேக் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஒவ்வொரு முடியும் நல்லா வலுவாக்கி கொடுக்கும். உங்களுடைய ரூட்ஸ்ல இருந்து நல்ல முடியை வந்து வலுவாக்குங்க. அதே போல ஹேர்லயும் நல்லா அப்ளை பண்ணுங்க. நிறைய பேருக்கு ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் இருக்கிறவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டே வரும்பொழுது கண்டிப்பா உங்களுடைய முடியை வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா மாத்தி கொடுக்குங்க. ஒரே ஹேர் வாஷ்ல அவ்வளவு ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கோ ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலும் அப்ளை பண்ணுங்க. நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஸ்பிளிட்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்னதா ஒரு கொண்டை வந்து போட்டு விட்டுக்கலாங்க. கொண்டை போட்டு நல்லா வந்து ஊற வைக்கணும். இந்த மாதிரி கொண்டை போட்டு விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னேத்தி பகுதியில நிறைய பேருக்கு முடி இல்லாம இருக்கும். ஸோ கண்டிப்பா ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணுங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்க ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துருங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா முடியை வந்து நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறும் போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விரல்களை யூஸ் பண்ணியே சிக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முடி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பை வச்சு நீங்க வந்து முடியை வாரும் பொழுது உங்களுக்கே தெரியுங்க ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ்லயே உங்களுடைய ஒவ்வொரு முடியும் அவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா பவுன்ஸியா இருக்குங்க. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேங்க, என்னுடைய முடி பாக்குறதுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா, பாக்குறதுக்கு அடர்த்தியா இருக்கிறதுக்கு காரணம் நான் ஒவ்வொரு வாரம் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேக் தாங்க அதுக்கு காரணம். ஐ திங்க் இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த ஹேர் பேக்கை வாரத்துல ஒரு முறையாவதோ இல்ல 2 முறையாவது நீங்க ரொட்டீனா நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது உங்களுடைய ஹேர் வந்து எப்பவுமே சாஃப்டா ஷைனிங்கா இருக்குங்க. அதே போல உங்களுடைய முடியும் பாத்தீங்கன்னா எப்பவுமே மாய்ஸ்சரா வச்சிருக்கும். இந்த 2 இன்கிரீடியன்ஸை மட்டுமே போதும் உங்களுடைய ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேரை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் அண்ட் ஷைனிங்கா உங்களுக்கு மாத்தி கொடுக்குங்க. அதே போல ஹேர் தின்னா இருக்கிறவங்களும் திக்னஸா மாத்தி கொடுக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறவங்க கண்டிப்பா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.